காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் தற்போதைய எம்பி செல்வம் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து நிற்பவர்கள் எளிதாக வெற்றி பெறுவார்கள் என வாக்காளர்கள் கூறுகின்றனர். களத்தில் தெரியும் அதிருப்திக்கு என்ன காரணம் பார்க்கலாம். இந்தியாவில் 7 புனித நகரங்களில் ஒன்றாகவும் பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் விளங்கிய நகரம் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நகரம். ஒருபுறம் விவசாயம், மறுபுறம் நெசவு பட்டுச்சேலை உற்பத்தி என்ற பாரம்பரிய தொழில்களுடன் பன்னாட்டு நிறுவனங்களின் பிரம்மாண்ட தொழிற்சாலைகளும் நிறைந்த தொகுதி என்றால் அது காஞ்சிபுரம்தான். தமிழ்நாட்டின் 6வது மக்களவை தொகுதியான காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சுதந்திர இந்தியாவில் முதலில் தேர்தல் நடந்த 1951ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியிலும் தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு அந்த தொகுதி கலைக்கப்பட்டு செங்கல்பட்டு தொகுதியாக மாற்றப்பட்டது. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி மீண்டும் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் 1951 மற்றும் 2009 முதல் 2019ஆம் ஆண்டு வரை 4 முறை நடைபெற்ற தேர்தல்களில் காமன்வெல்த் கட்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளன. 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் செல்வம் 6,84,004 வாக்கு பெற்று அதிமுக வேட்பாளர் மரகதத்தை 2,86,632 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 55% அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியை வசப்படுத்திய செல்வம் மக்களவையில் 82% வருகையை பதிவு செய்திருப்பதோடு 18 விவாதங்களில் பங்கேற்று 436 கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். அத்துடன் 10 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த பட்டுப்பூங்கா திறக்கப்பட்டதோடு கிராமப்புறங்களில் சாலைகள் மற்றும் உடற்கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரதான பேருந்து நிறுத்தங்களில் மேற்கூரைகளை அமைத்து கொடுத்ததோடு ஆங்காங்கே புதிய பேருந்து நிழற்குடைகளையும் செல்வம் எம்பி அமைத்து கொடுத்துள்ளார். தற்போது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் என்று பிரிக்கப்பட்டிருந்தால் கூட மதுராந்தகம் ஏரி உள்பட காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் என்பதனால் அவருடைய தொகுதி நிதியிலிருந்து ஏராளமான நிதிகளை ஒதுக்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். நிறைய தெரு லைட்டு, பெரிய பெரிய லைட்டுங்களை நிறைய இடங்களில் போட்டிருக்காரு. அந்த இது செஞ்சுருக்காருங்கிறதா. அதே நேரத்தில் தொகுதியுடைய நிதியை பகிர்ந்து பல இடங்களுக்கு கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இருப்பினும் தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி நெசவு தொழிலுக்கான மூலப்பொருட்களுக்கு GST வரி ரத்து செய்யப்படவில்லை. காஞ்சிபுரம் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வாக்காளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கப்படவில்லை என்பதும் பயணிகள் வசதிக்காக கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்பது செல்வம் எம்பி மீதான புகாராக உள்ளது. இங்க காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் டிராக்குக்காக பார்த்தோம்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சர்வே பண்ணாங்க. அது இன்னும் அப்படியே கிடப்பிலே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே அது கிடப்பிலே இருக்கு. கிட்டத்தட்ட 2014 சர்வே பண்ணதா தகவல் சொல்லப்படுது. அப்படி இருந்தும் இன்னைய காலம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அந்த பணிகள் நடைபெறாம இருக்கு. கொரோனா காலங்களிலும் சரி, அதுக்கப்புறம் ஏற்பட 2 புயல் காலங்களிலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்ளாத ஒரு எம்பி யாருன்னா அது திரு செல்வம் அவர்கள் மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் சிறு சிறு பணிகளை தவிர பெரிய அளவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என வாக்காளர்கள் கூறுவதால் மீண்டும் திமுக சார்பில் செல்வம் போட்டியிட்டால் வெற்றிக்காக மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதே நிதர்சனம்.